என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 கொஸ்டின்ஸ். நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என் கிட்ட எதுவும் கேட்கல. என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். சென்னையில் நடிகை கௌரி கிஷன் மற்றும் செய்தியாளரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 கொஸ்டின்ஸ். நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என் கிட்ட எதுவும் கேட்கல. என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, விவரங்களை பகிரலாம். நீங்கள் பேசும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆனா பப்ளிக்ல ஒரு இமேஜ் தான் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் மேல இன்னும் கோபம் வெறுப்புல அதிகமாக நீங்க பண்ண ஜஸ்டிபிகேஷன் தெரியாது. அவங்க வந்து தொடர்ந்து கொலை பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி ஒரு காட்சி இல்லை சார், இப்போது அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார். பட் ஆனால் அந்த ஆன்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, சொசைட்டியில் சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவரோட சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டாரு. ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸில் சொல்லி. சென்னையில் அதர்ஸ் எனும் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகை கௌரி கிஷன் மற்றும் செய்தியாளரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஆதித்ய மாதவன், கௌரி கிஷன், அஞ்சு குரியன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள அதர்ஸ் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை வடபள்ளியில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்று வருகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களுக்கும் கௌரி கிஷனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால்,
இதுக்கு முன்பு நடைபெற்ற அந்த பத்திரிகையாளர் காட்சியில் பத்திரிகையாளர் ஒருவர் கௌரி கிஷனை பார்த்து இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு அப்பொழுது பதிலளிக்காமல் சில தனியார் யூடியூப் சேனலுக்கு பதிலளிக்கும் பொழுது நீங்கள் அந்த செய்தது மிகப்பெரிய தப்பு என்றும் இதுபோல் யாரிடமும் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். மூளையே இல்லாதவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படிதான் நீங்கள் உங்களுடைய கேள்வி இருந்தது எனவும் இன்னும் நிறைய கேட்பதற்கு இருக்கிறது, அந்த செய்தியாளர் நம்பரை வாங்கி பேச வேண்டும் என தோன்றியது. ஆனால் இது வேண்டாம் என்றும் நினைத்திருப்பதாகவும் அந்த கௌரி கிஷன் சொல்லியிருந்தார்கள். அதாவது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த நடிகரை பார்த்து நீங்கள் ஹீரோயினான கௌரி கிஷனை தூக்கி நடனம் ஆடியிருக்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் சீராக இல்லையா என்று அந்த கேள்வி எழுப்பியுள்ளதும் சமாளிப்பது போல்தான் அந்த எடை இருந்ததாகவும் கதாநாயகன் அந்த ஒரே கேள்வி பதிலோடு முடித்துவிட்டார். ஆனால் இந்த சந்திப்பில் மீண்டும் அது சர்ச்சையாக எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது பத்திரிகையாளரை அசிங்கப்படுத்துவது போல் நீங்கள் எப்படி கேள்வி எழுப்பலாம் என்று கௌரி கிஷனை பார்த்து அந்த பத்திரிகையாளர் கேட்ட பொழுது மீண்டும் நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்டூபிடாக இருக்கிறது எனவும் பதிலளித்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஒரு பெண்ணை பார்த்து பாடி ஷேமிங் செய்வீர்கள், அதாவது உடல் கேலி செய்வீர்கள் என்றும் அந்த கேள்வி கேட்டதால் பத்திரிகையாளர் சந்திப்பில் பெரும் சர்ச்சையாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த வாக்குவாதமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இந்த நடிகை கௌரி கிஷனை பார்த்து கேள்வி வருகிறார். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீங்கள் தான் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முறையிட்டு வருகிறார். அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவென்ட் பண்ணல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चन. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவென்ட் பண்ணல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चन. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.